அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் 1000 வாங்கக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பாக பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு. பல்வேறு புதிய மாற்றங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும், ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்தாங்க. ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கலுக்கு முன்னாடியே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வழங்கப்பட்டு வந்தாங்க. அதே போன்று ஜனவரி மாதம் ரூபாய் 1000 10ஆம் தேதி வழங்கப்பட்டாங்க. பிப்ரவரி மாதம் ரூபாய் 1000 5ஆம் தேதி கண்டிப்பாக வழங்கப்படுவாங்க. அதே போன்று பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி உயர்கல்வியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக விவசாயிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இப்போ பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமாக விவசாயிகளுக்கு ஒரு வருடத்திற்கு ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வராங்க. அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டு வராங்க. இது இப்போ இருக்க பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு ரூபாய் 8000 கொடுக்கப்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கலின் போது ரூபாய் 6000 ஒரு வருடத்திற்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய தொகை 8000ஆக உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ விவசாயிகளுக்கு தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது 5வது தவணையாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டு வராங்க. 16வது தவணை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இகேஒய்சி கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 2000 எல்லாமே கிடைக்கும். அதாவது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000ம் பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ரூபாய் 2000ம் கண்டிப்பாக வழங்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் பிஎம் கிசான் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது அதற்கான கால அவகாசம் எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டாங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இதற்கான காலக்கெடு கொடுக்கப்பட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பாக இகேஒய்சி பிஎம் கிசான் திட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதே போன்று மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்குள் கட்டாயம் வர வைக்கப்படுற தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.